2026 பலமுனை போட்டியால் பலன் அடைய போவது யார்? இந்த தலைப்புல தான் நம்ம பேச இருக்கிறோம். முதல்ல உங்கள் பலத்த கரவொலிகளுக்கு மத்தியில திருமிகு காளியம்மாள் அவர்கள். வணக்கம். எங்க ஆளும் தெரியாம காலை விட்டோமோ? எனக்கு அப்படித்தான் தோணுது ராஜா. திருமிகு காளியம்மாள், நீங்க தொடங்கணும் முதல் சுற்ற. இப்போது மரியாதைக்குரிய எனது அன்பில் மூத்தவர் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தப்பிச்சு ஓடலாம் பார்த்தா இப்படி உலக்கைய போட்டு மடக்கிறாங்க. ஒரு பதிவை சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, மக்களை குடிநோயாளிகளாக மாற்றி வைத்துவிட்டு எத்தனை நலத்திட்டங்கள் செய்தாலும் அது பலனில்லை என்று சொல்லி இருந்தார். ரொம்ப கொடூரமா பேசியிருக்கேனே. அதே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு, மது ஒழிப்பு மகளிர் மாநாடு என்ற ஒரு மாநாடையும் நடத்துகிறார். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். டாஸ்மார்க்கில் சரக்கு சரியாக விற்பனை செய்யப்படவில்லை என்று அந்த ஊழியரை சஸ்பெண்ட் செய்தவர்களும் இங்கேதான் இருக்கிறார்கள். மது ஒழிப்பை போராடுகிறவர்களும் இங்கேதான் இருக்காங்க. இதுக்கு பேர் கொள்கை கூட்டணி. என்னடா புத்தலாட்டாது? ஆனால் மது ஒழிப்பு விஷயத்துல திமுகவுக்கு மாற்று கருத்தெல்லாம் இல்ல. விசிகாவுக்கு இருக்கிற கருத்தை திமுக மறுக்கவில்லை, ஏற்றுக்கொள்கிறது. தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். நானு நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் அவகாசம் கேட்கிறார்கள். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. 8 நாள் தான் போனார். தெலுங்கானாவினுடைய முதலமைச்சர் 8 நாள் வெளிநாடுக்கு சென்றார் முதலீடுகளை ஈர்த்து வருவது. 31,500 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வந்திருக்கிறார் அவருடைய மாநிலத்துக்கு. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. ஆனால் 17 நாட்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் சென்ற ஐயா திராவிட மாடலின் முதலமைச்சர் வெறும் 7,612 கோடி ரூபாயை தான் முதலீடாக ஈர்த்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த அன்பு சகோதரிக்கு சொல்லுவது 75 லட்சம் கோடி டார்கெட், 10 லட்சம் கோடி வந்துருச்சு. இப்படியே விட்டா இது நடக்கிற கதை இல்ல. டேய், எவன்டா மொட்டை அடிக்கிறவன்? நான் தானுங்க. கத்தி எடுத்து கையில வச்சுக்க. யாரா காது குத்துறவன்? நான் தானுங்க. ஊசி எடுத்து கையில வச்சுக்க. சரிங்க. கமான். இந்த 19 ஒப்பந்தங்கள் மூலமா 7,618 கோடி ரூபாய் முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. 75 லட்சம் கோடி டார்கெட், 10 லட்சம் கோடி வந்துருச்சு. 7,618 கோடி ரூபாய் வந்திருக்கு. ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். எனக்கு மானா மரியாதை சூடு சொரணை எதுவுமே கிடையாது. என்ன வேணாலும் நீ என்னை திட்டிக்க. 20 வருடங்களுக்கு முன்பு மூடப்பட்ட போர்டு இருக்கு பாருங்க. அந்த போர்டு, ஐயா நாங்க போர்டு திறக்கிறோம், நீங்க அனுமதி கொடுங்கன்னு சொல்லி போர்டு திறக்கிறதுக்கு அனுமதி பெற்றுக்கொண்டு நாளைக்கு வந்து உட்கார்ந்து இருக்காங்க. பழனிசாமி, நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காது தாங்க. வாங்க. 2022 திமுக ஆட்சியில தான் ஃபோர்ட் நிறுவனம் வெளியில போயிருக்காங்க இந்தியாவை விட்டு. போனவங்க குஜராத் பிளான்ட்டை வந்து வித்துட்டு போயிட்டாங்க. எவ்வளவோ பெரிய பெரிய முன்னணி நிறுவனங்கள் கேட்டும் சென்னை பிளான்ட்டை விற்கல. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ஏன்னா அவங்களுக்கு திரும்ப வர்ற ஐடியா இருந்திருக்கு. இப்போ கூட வந்து தொழில் தொடங்க போற அறிவிப்பு சில மாதங்களுக்கு முன்னையே வந்திருக்கு. இதற்கான ஆதாரங்கள் இணையத்துல கொட்டி கிடக்கு. அங்கதான் அவங்கள தமிழ்நாட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வரோம் அப்படின்னு வழக்கம் போல திராவிட மாடல் சாதனை இது அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். ஏனோ தானோன்னு பேசக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் கேட்கணும். பேசக்கூடாது. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. பேச ஆரம்பிச்சேன்னா எப்படி வெடிப்பேன்னு எங்க யாருக்கு தெரியும்? புடிங்கிருப்ப போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. மாண்பவை முதல்வர் தந்திருக்கக்கூடிய 1 கோடியே 20 லட்சம் பேருக்கு 1000 ரூபாய் இருக்கு பாருங்க. அதுதான் கிராம பொருளாதாரம். இதெல்லாம் யாராவது கேட்டிருந்தாங்கன்னா அங்க இருக்கிற பழைய செருப்பால அடிச்சிருப்பாங்க. நோபல் பரிசு பெற்ற சபாபதி மகன் நாயே, அடுத்தவங்க சொன்ன தத்துவத்தில நீ ஏன்டா சொல்ற? பேசாம இளநீ வெட்டி குடுறா. அவரு நீங்க அவரோட அறிவாளியா இருக்கலாம். அது வேற. கழுத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கற. பதட்டம் வேண்டானே. பதட்டம் இல்லமா, பதில் சொல்லுங்க. ஏங்க என்னடா முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க? கால கடகடன் ஆடுது.
பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். ஏங்க, உங்களை பார்த்து எங்களுக்கு ஏங்க பதட்டம்? பேசட்டுங்க. அடியேங்கனை பார்த்து எங்களுக்கு பதட்டம் இல்ல, உங்களை பார்த்து எங்களுக்கு என்ன பதட்டம்? அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி. இன்றைய அரசியல் களத்தில் உண்மையிலேயே யாரை கண்டு திராவிட முன்னேற்ற கழகம் பதட்டப்படுகிறது என்பது நீங்கள் எனக்கு பதில் சொல்வதிலிருந்தே தெரிஞ்சிருக்கும். ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு, ரணரணமா ஆயிரும். யாருக்கு? யாருக்கோ. ஏற்கனவே ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் 85 விழுக்காடு நாங்க நிறைவேற்றிட்டோம், இன்னும் 15 விழுக்காடு தான் பெண்டிங் அப்படின்னு போன ஆண்டே சொன்னார். இன்றைக்கு படிப்படியாக நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். 199%, 199% இதுவரையில நாம் நம் தந்த வாக்குறுதியில் நிறைவேற்றி இருக்கிறோம். டேய், இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தருகிறோம். எங்க மரியாதைக்குரிய அண்ணன் சபாபதி அவர்கள் சொன்னார், சபாபதி அவர்களுடைய மனைவி 1000 ரூபாய் வாங்கி ஒரு மாதத்தை ஓட்டி விடுவாரா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இந்த கேள்விக்கு அவரிடம் பதில் இருக்கிறதா? தமிழ்நாடு போல் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கிற, சமூக நீதிக்கு முன்னுரிமை கொடுக்கிற, அப்படியா? யார் சொன்னது? ஊர்ல சொல்லி வச்சிருக்கேன், சும்மா இதெல்லாம் ஒரு பில்டப் விடு. மொழி உரிமைக்கு முன்னுரிமை கொடுக்கிற, மாநில தன்னாட்சிக்கு முன்னுரிமை கொடுக்கிற அந்த கொள்கையை விடாப்புடியாக பேசுகிற, உழுகாதப்பா, புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டு. உறுதியாக நிற்கிற ஒரே ஒரு மாநிலத்தை காட்டுங்க, தாராளமா விவாதிக்கலாம். ஆடு அதுவே அருவால வாயில கவிட்டு வந்து என்ன வெட்டு வெட்டுன்னு குனியுதேடா. கல்வியை பார்ப்பது போன்றே மற்ற எல்லா விஷயத்தையும் பார்க்கணும்ல. இப்ப கேரளாவை விட நீங்க தமிழ்நாட்டில் கல்வியில் மிதம் மிஞ்சிடல. ஒண்ணு, ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். சமூக நீதினு பேசாத பீகார் கூட சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கான வேலையை செய்வதற்கான ஒரு விடயத்தை செய்யறாங்க. खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் கூட சாதிய கொலைகள் நடப்பதற்கான தடுப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. சாம்பார் அப்ப எனக்கு இப்ப நான் என்ன கேட்கிறேன், விசிக கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு, மதுவிலக்கு ஒன்றுக்கு மட்டும் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, வேங்கவேலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, நீட்டு தேர்வுல உங்களோட நிலைப்பாடு என்ன? ஆஹா, இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கு. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.